அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம ஒரு அனிமல் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணியிருக்கிற ஒரு லா, எல்லா டாக்ஸையும் நீங்கள் எடுத்து ஒரு ஷெல்டரில் வச்சிடணும், அதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் பராமரிக்கணும் அப்படிங்கிறது இதில் ப்ராக்டிக்கலே கிடையாது. அண்ட் செகண்ட் திங், இது ஒரு பேசிக் லா இருக்குது. ரீலொகேஷன் அனிமல்ஸ் எங்கே இருக்கோ தே ஹேவ் த ரைட் டு லிவ் இன் தர் பர்த் பிளேஸ். அவங்க ரீலோகேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரே அனிமல்ஸ் ரீலோகேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லா இருக்குது. அதுக்கு டோட்டலி வயலேட் பண்ணுற மாதிரியான ஒரு வேர்டிக்ட் இது. ஸோ இது லீகலி சேலஞ்சபிள் இது. அதனால இதை நிறைய பேர் இப்போது இதை லீகலி சேலஞ்ச் பண்ணதோடு இல்லாமல் இதை ஸ்டே பண்ண சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்கிறோம். இதை பெட்டிஷன் போடுறதுக்காக நான் கடைக்கு போனேன், இதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக இந்த பெட்டிஷனை. அங்கே அவங்க கேட்டாங்க, மேடம் இது என்னது, இது எங்களுக்கெலாம் புரியவே இல்லை, நீங்கள் எல்லோரும் ஏன் இவ்வளோ அனிமல் ஆக்டிவிஸ்ட்லாம் இதை ரொம்ப வெஹிமெண்ட்லி எதிர்க்கிறாங்க, இது என்ன ஏதுன்னு எங்களுக்கு புரியவே இல்லை, ஏபிசின்னு சொல்கிறாங்க, இது என்ன ஏபிசின்னா என்ன அப்படின்னு. அதே மாதிரி இப்போ அந்த போஸ்ட்டை போனால் அந்த மேடமும் நான் நான் 3-4 பேர்த்த எடுத்துக்கிட்டு போய் நான் தான் ஸ்பீட் போஸ்ட் பண்ணுறேன். அப்போ அவங்களும் கேட்குறாங்க, எல்லோரும் இது எதிர்க்கிறீங்களே, இந்த ஏபிசின்னா என்ன மேடம் இது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தோணிச்சு, நம்மள சில பேர் ஃபார் டாக்ஸ் வேலை செய்கிறோம், அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட்டு. சில பேர் டோட்டலி எகென்ஸ்ட் டாக்ஸே இருக்காங்க. ஆனால் சில பேர் நியூட்ரலாக இருக்காங்க. அவங்க இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காமையும் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட்னால வரக்கூடிய ஒரு ரிப்பர்கஷன் என்னன்னு கேட்டால், இந்த டாக்ஸ் எல்லாம் வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு டெம்பரரி ஷெல்டர்ஸ் மாதிரி அதை கட்டுவாங்க. ஷெல்டர் கட்ட போகிறோன்னு சொல்லிட்டு மக்களோட வரிப்பணத்தை கோடியாக திருட போகிறாங்க. திருட போகிறாங்கன்னு நான் ஏன் ஓப்பனாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸுக்கு அவங்க உள்ள ஃபுட்டு போடுறாங்களான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த ஏபிசி ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஏபிசிங்கிறது என்னன்னு பார்க்கணும். இந்த ஏபிசி ஏன் சிஸ்டமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, ஏன் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்தியாவில்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது மூணுத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏபிசின்னா என்னென்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல். இப்போ டாக்ஸ் இப்போ நமக்கு ஒரு செயின் ஆஃப் லைஃப் இருக்குது. அதாவது நம்ம ஹிந்துசத்தில் பிலீவ் பண்ணுற பிரகாரம் நம்ம காக்கா, நாய், பூனை, அதுக்கப்புறம் குரங்கு, எலி, இதெல்லாம் இந்த அனிமல்ஸ் நம்மளோட சரௌண்டிங்ஸ்லேயே வாழ்கிற அனிமல்ஸ். இதில் நம்ம காக்கா, நாய், பூனை இவங்க 3 பேருக்கும் நம்ம கட்டாயமாக ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய சனாதன தர்மம். ஸோ யாரெல்லாம் சனாதன தர்மத்துக்கு எதிரோ அவங்களாம் ப்ளீஸ் கீழே நான் நல்லா திட்டுங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. பிகாஸ் சனாதன தர்ம பிரகாரம் இவங்க 3த்தையும் நம்ம ஃபீடு பண்ணணும் அப்படின்னு இருக்குது. குரங்கு நம்ம ஃபீடு பண்ணுறதுக்கு நம்மளாக போக வேணாம். பட் சம் பிளேசஸில் கோவில் மாதிரி இடத்துல நம்ம குரங்கு பொதுவாக நம்ம ஃபீடு பண்ணக்கூடாது. வன அத்தாரிட்டிஸும் அதை தடை பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நம்ம ஃபுட்டில் டிபெண்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அவங்களோட காடில் அவங்க இருக்கணும், அவங்க காட்டிலேருந்து ஃபுட் எடுத்து சாப்பிடணும். இந்த டாக்ஸ் சோஷியல் அனிமலுங்க. அவங்க நம்ம சொசைட்டியை சுற்றி தான் இருப்பாங்க. கேட்ஸும் சோஷியல் அனிமல், இந்த காக்காவும் சோஷியல் அனிமல். இவங்கெல்லாம் நம்மளுடைய சொசைட்டியோட பின்னி பிணைஞ்சிருக்காங்க. நமக்கு இவங்களுடைய தேவை இருக்குது. டாக்ஸ் பொதுவாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட செக்யூரிட்டிக்கு. நம்ம எல்லோரும் நம்ம இந்தியாவில் டாக்ஸை எடுத்து வீட்டில் தனித்தனியாக வச்சு வளர்க்குற வழக்கம் கிடையாது. ஆனால் நம்ம பொதுவாக சோஷியல் டாக்ஸ்க்கு ஃபீட் பண்ணுவோம். நம்ம தினம் எல்லாருமே டாக்ஸ்க்காக கொஞ்சம் ஃபுட்டு வைப்பாங்க. இந்த டாக்ஸ் நம்ம நேச்சுரலாக அவங்கள இருக்க விட்டுருவோம். அவங்களுக்கு சும்மா போயிட்டு வேக்சினேட் பண்ணுறது, அது பண்ணுறது, அவங்கள எதுவும் பண்ண மாட்டோம். அந்த காலத்தில் வண்டியில் அடிப்படுறதுங்கிறதும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி வேகமாக போகக்கூடிய வண்டிகள் கிடையாது. அதனால் இந்த டாக்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சீசனல் டிசீஸ் எதாவது வரும்போது, ஒரு நாய் இப்போ கூட சொல்கிறேன், ஒரு நாய் ஒரு 6 குட்டி போட்டதுன்னா ஒரு சீசனில் ஒரு குட்டி சர்வைவ் ஆச்சுன்னா பெரிய விஷயங்க. ஸோ அவங்களுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு தான் முயற்சி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. பிகாஸ் இந்த டாக்ஸ் ஒரு சீசனில் போடுற குட்டி எல்லாமே சில சமயம் மறிச்சு போயிடுது. ஸோ இவங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறது த கைண்ட் ஆஃப் நம்மளை அவங்க மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்குது, நமக்கு இடம் அதிகம் தேவைப்படுறது, நம்ம அவங்க இடத்த போய் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு அவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான
இது ஒரு பொய்யான சுச்சுவேஷன். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய இடத்த ஆக்குப்பை பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான இடம் கம்மியாக போயிடுது. அப்போ என்ன ஆகிடுது, ரொம்ப க்ளோஸ் நிட் ஏரியாவில் அவங்க நிறைய பேர் வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்க. அப்போது அந்த ஒரு கிளாஷஸ் வருது அவங்களுக்குள்ளேயே. இப்போ இந்த ஏரியாவில் ஒரு 10 டாக் இருக்குது, அந்த ஏரியாவில் ஒரு 10 டாக் இருக்குது. நம்ம எல்லாரும் டாக்ஸுக்கு ஃபீடு பண்ணுறதும் கிடையாது. ஒரு டாக் ஃபீடர்னு சொல்லிட்டு ஒரு தெருவில் யாரோ ஒருத்தங்க பரிதாப்ப டாக்ஸுக்கு ஃபுட் போடுறாங்க. ஆனால் நீங்கள் தர்ம பிரகாரம் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த ரோட்டில் இருக்கிற நாயெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம ஏரியாவுக்கு திருட வராமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் ஃபுட்டு வைக்கிறத பழகிக்கிட்டிங்கன்னா இந்த டாக்ஸ் பசியாக இருக்காது. பசியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா இதுங்க கோவப்படாது. இதுங்க நம்மக்கிட்ட நன்றியாக இருக்கும். நமக்கு ஒரு அன்அப்பாயிண்டட் வாட்ச்மேன் டியூட்டி பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பசி இல்லைன்னா இதுங்க வந்து சந்தோஷமாக இருக்கும், நம்மளோட இதுவாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த அதிகமாக இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய ஒரு இது வருது என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வந்து இன்செக்யூர் ஃபீலிங் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீசிஸ் வந்து அதிகமாக இனப்பெருக்கம் பண்ணும். அதோடைய சைக்கிள்ஸ் கூட கொஞ்சம் அதிகமாக வரும். அதோட அந்த ப்ரொடக்டிவ் சைக்கிள்ஸ் கூட கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த இன்செக்யூரிட்டியை அவங்களுக்குள்ளே வர வைக்கிறது யார்? நம்ம தான். அவங்கள வந்து கொலை பண்ணுறது, அவங்கள அட்டாக் பண்ணுறது, அவங்க அப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது அதுங்க இன்செக்யூர் ஆகும்போது அவங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மல்டிப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது நேச்சருடைய ஃபார்முலா இது. ஏன்னா ஒரு பர்சன் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் பொதுவாகவே இந்த யோகா சாஸ்திர பிரகாரம் இந்த இன்செக்யூர் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரூட் சக்கரா வந்து ரொம்ப அதிகமான ஆக்டிவேஷன் இருக்கும். ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷுவலி ஆக்டிவேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அதிகமான குழந்தைகள் பெறத்துக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப டீப் இஷ்யூ. இதெல்லாம் பற்றி பேச போகிறதில்ல இப்போ என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிசி பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோலில் ஒரு ஏரியாவில் இருக்கிற ரொம்ப அதிகமாக குட்டியே போட்டுட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டாகை வந்து ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏஜில் எடுத்துக்கிட்டு போய் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க ரெக்யூப்ரேட் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்து அந்த இடத்துல விடணும். ஸோ இதை கவர்மெண்ட் ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு கேட்டாக்கா கிடையவே கிடையாது. இந்த கார்ப்பரேஷன் பவுண்ட்ஸில் இதை வந்து சரியாக டீல் பண்ணுறது கிடையாது. இவங்க டாக்ஸை நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சர்ஜரி பண்ணுறது இல்லை, டாக்டர்ஸ் தான் சர்ஜரி பண்ணுறாங்கன்னு கிடையாது. கம்பவுண்டர்ஸ் இவங்க எல்லாம் கூட பண்ணுறாங்க. இவங்க இந்த டாக்ஸை நீட்டாக வச்சுக்கிறது கிடையாது. எடுத்துகிட்டு போன டாக் திருப்பி வரும்போது இன்ஃபெக்ஷன் ஆகி வருது. டாக் பவுண்டில் மேல் ஃபீமேலை ஒன்றா வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸுக்கு ரெக்யூப்ரேட் பண்ணுறதுக்கு, சர்ஜரியிலேருந்து ரெக்யூப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், மெடிசன் கொடுக்கணும். அதெல்லாம் இவங்க ப்ராப்பராக கொடுக்காம அதோட பைசாவெல்லாம் இவங்க சாப்பிட்றாங்க. அவங்க அதுக்கு போட வேண்டிய ப்ரெட்டு கூட அந்த பைசா கூட இவங்க சாப்பிட்றாங்க. ஸோ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க. நான் வந்து ஐ ஹவ் கான் டு தாம்பரம் கார்ப்பரேஷன். இதை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போயிருக்கிறேன். அந்த கமிஷனர் வந்து எங்களை ஒரு உட்கார சொல்லி கூட பேசல. அந்த பவுண்டில் வந்து நாங்கள் அந்த நம்ம போகக்கூடாது, நம்ம அதை எட்டி பார்த்துடக்கூடாதுங்கிறதுல தான் இவங்க ரொம்ப குறியாக இருக்காங்களே ஒழிய அவங்க எந்த ஒரு அட்டென்ஷனுமே கொடுக்கல எங்களுக்கு. நாங்கள் சொல்கிறத கூட அவங்க கேட்கல. எதுக்கு தான் நாங்கள் போகணுன்னு ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ இர்ரெஸ்பான்சிபிள் தேர். அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இந்த ஏரியாவில் டாக்ஸ் நிறைய இருக்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சர்ஜரி பண்ணி கொண்டு விடுங்கன்னு சொல்கிறப்போ உங்கள் ஏரியாலாம் எங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்லேயே இப்போ இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தை. எந்த ஏரியாவாக இருந்தால் என்னங்க, நானே அப்ரோச் பண்ணுறேன்ல, ஹெல்ப் பண்ணலாம்ல, பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கள் ப்ரையாரிட்டி லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் இப்போ நான் செலவு பண்ணி எங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த 3 டாக்ஸு, எங்கள் காலனிக்குள்ளே இருக்கிற 3 டாக்ஸை நான் நியூட்ரு பண்ணினேன். ஸோ இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து டோட்டலி இந்த ஏபிசி ஃப்ளாப் ஆனதுக்கு காரணமே கவர்மெண்ட்டோட இர்ரெஸ்பான்சிபிள் ஆட்டிடியூட். கொஞ்சம் கூட வந்து இவங்களுக்கு ஒரு அனிமல்ஸுக்கிட்ட ஒரு எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு பயங்கர என்ன சொல்கிறது, செல்ஃபிஷ் அண்ட் கரப்ட் பீப்புள். சரி, இந்த ஏபிசி ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த ஏபிசின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அனிமல் பர்த் கண்ட்ரோல்னால் என்ன? நிறைய இடத்துல கார்ப்பரேஷனில் சில காலனிலலாம் அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு டாகை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல விட்டுறாங்க. அது ஏன் அப்படி விடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஒரு டாக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒன்றும் அலாட் ஆகுது. இவங்க ஒரு டாகை இங்கே பிடிக்கிறது, அது ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு கணக்கு காட்டிட்டு இன்னொரு இடத்துக்கு விடுறது. ஏன்னா திருப்பி கொண்டு வந்து இங்கேயே விட்டாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த சோஷியல் ஒர்க்கர், அந்த அனிமல் வெல்ஃபேர் ஒர்க்கர் கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க நியூட்ரு பண்ணாமல் திருப்பி கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் போயிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த டாக் கொண்டு போய் இன்னொரு இடத்த விட்டுறாங்க. ஸோ இப்படி வந்து அந்த அனிமல் வெல்ஃபேர், இந்த ஏபிசிங்கிறத வந்து கம்ப்ளீட்லி அது ஃப்ளாப் ஆனதுக்கு காரணமே வந்து கவர்மெண்ட்டோட
ஹேப்ஹெசர்ட் இது கயோட்டிக் அப்ரோச்சு, வெரி வெரி ஹைலி கரப்ட் அப்ரோச் தான். இப்போ இதுக்கு யாரை தண்டிக்கணும் சொல்லுங்கள்? சுப்ரீம் கோர்ட் ஏபிசியை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு பெரிய ஒரு கேஸ் இருக்குது, இந்த கோர்ட்டில் கேஸ் இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்காக அனிமல் வெல்ஃபேர்க்காக அலாட் பண்ண சம் 250 ஆம்புலன்சஸ் சென்ட் தாமஸ் மவுண்டில் அப்படியே நின்று வருஷக்கணக்கில் தேவர் கெட்டிங் ரஸ்டட். ஸோ அதை எடுத்து வெளியில் திருப்பி கொண்டு வரதுக்கு கேஸ் போட வேண்டியிருந்தது. ஏன் இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு தானே ஏன் செய்யலை? இதை ஒருத்தர் கேஸ் போட்டு இதை வெளியே எடுக்கணுமா? ஸோ அந்த மாதிரி நின்றுட்டு இருக்க டைமில் நீங்கள் ஒரு அங்கங்கே ஏபிசி கேம்ப் போட்டு டாக்டர்ஸ் இது பண்ணிவிட்டு, ஏன் வெளியூர்லேருந்து கூட டாக்டரை வச்சு ஏபிசி பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலாக இருக்குமே இந்த ப்ராப்ளம். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணோங்கிறது அவங்களோட எய்ம் கிடையாது. இதை வச்சு எப்படியான எங்கேயாவது எப்படிலாம் கரப்ஷன் பண்ணி என்னெல்லாம் காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் எய்மு. ஸோ இதை எதுக்கு யார் தண்டிக்கணும்? சுப்ரீம் கோர்ட் இவங்கள தான் தண்டிக்கணும். கவர்மெண்ட்டுக்கு ஹெவி ஃபைன் போடணும். ஏபிசியை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு கரப்ஷன் எங்கெல்லாம் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ ஏபிசியை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? இப்படி இந்த சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டிக் போட்டிருக்காங்களே, இவங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு பவுண்டில் வச்சா என்ன ஆகும்? ஒரு ஏரியாவில் இருக்க நாய் இன்னொரு ஏரியாவில் இருக்க நாயும் வச்சாலே சண்டை வரும். அதுக்கப்புறம் ஒன்று கடிச்சிக்கும், தென் டிசீஸ் வரும். ஸோ இப்போ இந்த ரேபீஸுங்கிறது எங்கேருந்து வருது? அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சைக்கிள் சொல்கிறேன். இந்த அனிமலுடைய லைஃப் சைக்கிளில் மனுஷங்க ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. அதாவது டாக் இருக்குது, கேட் இருக்குது, ரேட் இருக்குது, க்ரோ இருக்குது. க்ரோ வந்து நிறைய வேஸ்ட்டெல்லாம் சாப்பிட்றது அது மேலே போயிட்டுருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் ஒரு ரேட்டு செத்து போனால் கூட அதை வந்து க்ரோ ஃபினிஷ் பண்ணிடும். இந்த டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த கேட்டோட பாப்புலேஷனை கண்ட்ரோலில் வச்சுரும். கொஞ்சம் அப்பப்போ கேட்டு டாக் கிட்ட மாட்டிக்கும். இந்த கேட் வந்து இப்போது என்ன பிரச்சனைனா, கேட் ரொம்ப சஃபகேட் ஆகுது இப்போது. ஏன்னா நம்ம வீடுகள்லாம் வந்து முன்னாடி நல்லா ஏசியெல்லாம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ஜன்னலாக மூடிடுறோம். பழைய காலத்தில் எல்லா வீடும் ஓப்பனாக இருக்கும். இந்த கேட்டுக்கு வந்து மூவ்மெண்ட் பண்ணும். ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீடு மூவ்மெண்ட் பண்ணி நிறைய வீட்டில் சாப்பிடும், ஒரு குட்டியை போடும், இந்த வீட்டிலேருந்து அந்த வீடு, அந்த வீட்டிலேருந்து இந்த வீடு கொண்டு போகும், ஒரு 9 டைம்ஸ் மாற்றும். அதோட லைஃப் அப்படி. அந்த லைஃப் சைக்கிள் இப்போ அதை ஃபாலோ பண்ண முடியாதனால ஒரே வீட்டில் வந்து நிறைய கேட்ஸ் ஹோர்டிங் ஆகிடுறது. அதாவது அதுவே வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகிடுச்சா, இங்கே நல்லா பார்த்துக்குறாங்க, நம்ம சேஃப்டியாக இருக்குமா, எங்கேயும் போகக்கூடாதுன்னு செட்டில் ஆகிடுது. இப்போ அது குட்டி போட்டு ஒரு இடத்துல நிறைய கேட் ஆகிடுது. அந்த கேட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா விட்டு வெளியே போகாது. ஸோ இன்னொரு இடத்துல கேட்டே இல்லாமல் போயிடுது. அங்கே ரேட்ஸ் அதிகமாக போயிடுது. ரேட்ஸ் அதிகமாக போனோன்னே என்ன ஆகும், இந்த ரேட்ஸ் வந்து டாக் வந்து குட்டி போடும். இந்த டாக்ஸை குட்டி போடும்போது இந்த குட்டிங்க கிட்ட அந்த பிரெட் ஸ்மெல்லு, ஃப்ளெஷ் ஸ்மெல்லு இருக்கும். அந்த சின்ன குட்டிங்க, பிறந்திருக்க குட்டிங்க, கண் கூட திறக்காத குட்டிங்க, இந்த ரேட்ஸ் வந்து இந்த டாக்ஸோட குட்டிங்களை அட்டாக் பண்ணும்போது இந்த டாக்ஸ் வந்து இந்த ரேட்டை துரத்தும், போய் பிடிக்கும். அப்போ தான் வந்து ரேட்ஸ் கிட்டே எப்பவுமே ரேபிஸ் கிருமி இருந்துகிட்ருக்கும். ரேட்டு வந்து உங்களை தூங்கும் போதோ எப்பயோ கொஞ்சம் கடிச்சிச்சுன்னா உடனே போய் நீங்கள் ஆன்டி ரேபிட் இன்ஜெக்ஷன் போட்டுடணும். ஸோ இந்த ரேட்ஸ் வந்து டாக் வந்து இந்த ரேட்டை போய் பிடிக்க போய் அப்போ தான் வந்து ரேபிஸ் ஸ்டார்ட் ஆகுது. சம்ஹவ் வந்து இதை வந்து ஒரு ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து யாரும் தயாராக இல்லை. பிகாஸ் இதை ப்ரூவ் பண்ணி வேஸ்ட்டுன்னு அவங்களுக்கு தெரியும். ஃபைனலி என்னன்னா, இவங்களுக்கு இந்த ரேபிஸ் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க இருந்துகிட்டே இருந்தால் தான் வந்து மக்கள் மருந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் யார் பிழைக்கிறாங்கன்னு உங்களுக்குலாம் தெரியும். நான் ஓப்பனாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. There is a set of people who live just by making others sick, just by keeping others sick, just by keeping the society sick. அவங்களுக்கு தேவை நமக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் தான் அவங்க பிழைக்க முடியும். இப்போ அது யார்? ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ கூட வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு செட்டப் வச்சுட்டு அதுக்கு அங்கே அந்த நாய்க்கு ஃபுட்டு போடுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, அவங்களுக்கு மெடிசன்னு கணக்கு காட்டி எவ்வளோ கவர்மெண்ட்டோட மக்களுடைய வரி பணம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக், ஒரு டோட்டலி ஹோப்லெஸ் சிஸ்டம்குள்ளே போய் அந்த மாதிரி இதில் போய் செலவழிஞ்சு எவ்வளோ பணம் வேஸ்ட் ஆக போகுதோ தெரியல. ஸோ இதை தான் மெயினாக வந்து எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி பொய்யான ஒரு சிஸ்டம் பண்ணி, சஸ்டெயின் பண்ண முடியாத ஒரு சிஸ்டம் பண்ணி, அதற்காக ஒரு மணியை உள்ளே பம்பின் பண்ணி மக்களுடைய வரி பணத்தை எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க? இந்த ஏபிசியை கவர்மெண்ட் ஒழுங்காக பண்ணலைங்கிறதுனால, பட் ஆஸ் அன் அனிமல் வெல்ஃபேர் ஒர்க்கர் நான் வந்து ஒரு காலனியில் இருக்கிறேன். டாக்ஸ் குட்டி போடுது, அடிக்கடி வந்து வண்டியில் அடிப்படுது. நான் ஏதோ ஒரு வேலைக்காக போயிட்டுருக்கேன், பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி செத்து போய் கிடக்குது, இல்லை ரொம்ப குத்துயிரும் கொள்ளையரமாக கிடக்குது. அதை நான் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறேன். ஏன்னா என்னால் பார்த்துட்டு போக முடியாது.
ஸோ இதனால் எல்லா அனிமல் வெல்ஃபேர் ஒர்க்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏதோ அவங்களாம் சேர்ந்து ஃபண்டு பூலிங் பண்ணி இல்லை அவங்க சொந்த காசை போட்டு தன் சுற்றி இருக்கிற அந்த கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அவங்க ஃபுட்டு போடுற அந்த குழந்தைங்கள பிடிச்சி அவங்களுக்கு நியூட்ரு அவங்களே பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த ஏபிசியை சிஸ்டமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு என்ன பண்ணோம், முதல்ல ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து அனிமல் வாலண்டியர்ஸை இன்வால்வ் பண்ணணும். இந்த கேஸ்லேயே அவங்க வந்து ஹியரிங்லேயே அவங்க வந்து அனிமல் வாலண்டியர்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணலை. ஒரு இடத்துலையும் வாலண்டியர்ஸோட போர்டு ஃபார்ம் பண்ணணும். அனிமல் வாலண்டியர்ஸ், ஈவன் எவ்ரி பர்சன் ஹூ இஸ் ஃபீடிங் டாக், ஹூ இஸ் ஒர்க்கிங் ஃபார் அனிமல், அவங்க அங்கே போர்டில் அந்த மெம்பராக இருக்கணும். அந்த இதில் பெரிய ஒரு வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது. அழகாக அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை அனிமல் வெல்ஃபேர் வாலண்டியருக்கும் ஒரு ஐடி கொடுத்து அவங்கள வந்து ஒரு குரூப்பில் சேர்க்கணும். தென் நீங்கள் இப்போ இந்த ஏரியாவில் ஒரு டாக் எடுக்க போகிறீங்கன்னா, ஒரு டாக் எடுத்து நியூட்ரு பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதாவது ஒரு ஃபீமேல் டாகாக இருந்தால் அது குட்டி போட்டிருக்குன்னா அந்த குட்டியோட பால் குடிக்கிற டைம் முடிஞ்சு அந்த வீனிங் ஆகணும். வீனிங் ஆகிறதுனா அந்த குட்டி பால் குடிக்கிறது நிறுத்தணும். அதுக்கப்புறம் அந்த அம்மா ரொம்ப வீக்காக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் கொடுத்து நல்ல ஃபுட்டு கொடுத்து அது உடம்பு தேர்றதுனா அதோடைய பிளேட்லெட் கவுண்ட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகணும், அதுக்கு ஹெச்பி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். அது நல்ல ஹெல்த்தியாக இருந்தப்போ தான் அந்த டாகை எடுத்துகிட்டு போய் நம்ம நியூட்ரு பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நம்ம நியூட்ரு பண்ணினோம்னாக்கா அந்த டாக் அந்த ஆப்ரேஷன் டேபிளில் இறந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இயற்கை கூட ரொம்ப வந்து உள்ளே நுழைஞ்சி மற்றவங்க லைஃப்பில் விளையாடக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் கடவுள் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்துருக்காருங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி அப்போது என்ன பண்ணணும், இந்த அனிமல் வெல்ஃபேர் ஒர்க்கர் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த ஏரியாவில் இந்த டைமில் என்னென்ன டாக்ஸை அனுப்பலாம் நியூட்ரிங்க்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஃபுட் கொடுக்குறாங்கிறதால ஈஸியாக அவங்களால உங்களுக்கு கேட்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ் ஒரு கயிறு ஏதாவது ஒரு இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு அவங்க கேட்ச் பண்ணுறாங்க. இவங்க வராங்கன்னா அந்த டாக்ஸ் எப்போவுமே மைண்ட் ரீட் பண்ணும். இவங்க வராங்கனாலே அது ஒன்றும் ஓடி போயிடுது, இல்லை அதை கஷ்டப்பட்டு இவங்க பிடிக்கிறாங்க. இது வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக மாறுறது. அந்த ஸ்ட்ரகிளில் உங்களுக்கு நிறைய அடிபட்டுருது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாமே. உங்களுக்கு கையில் அழகாக வர்ற குழந்தைய நம்ம எதுக்கு இப்படிலாம் பிடிப்பானே அதெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் அழகாக வந்து நம்ம இது பண்ணலாம். ஆனால் வந்து அனிமல் வெல்ஃபேர் வாலண்டியர்ஸ் இதில் வந்து கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு அனிமல் வெல்ஃபேர் வாலண்டியர்ஸை ரெகக்னைஸ் பண்ணலை அவங்கள. ரெண்டாவது, இந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போகிற டாக்ஸ் வந்து திரும்பி வரும்போது குத்துயிரும் கொலையுருமாக வருது, இன்ஃபெக்ஷன் ஆகி வருது, ஸ்கின் டிசீஸோடு வருது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இவங்க சரியாக வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் இந்த ப்ராப்ளம்ஸ் வர்றதுனாலையும் அனிமல் வெல்ஃபேர் ஒர்க்கர்ஸ் இந்த இதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது நிறுத்திட்டாங்க. அவங்க சொந்தமாக வந்து எங்கேயாவது நல்ல கிளினிக்கில் கொடுத்து கூட பண்ணி வச்சுக்கிறாங்க. இதை அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணினா இந்த ஏபிசியை கொஞ்சம் நேர்மையாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? நான் கேட்குறேன், கவர்மெண்ட்டில் ஏன் உங்களால் நேர்மையாக இருக்க முடியாது? ஏன் நீங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஏன் இவ்வளோ கரப்டாக இருக்கீங்க? ஏன் இந்த பாலிட்டிஷியன்ஸ் இவ்வளோ கரப்டாக இருக்கீங்க? இந்த காசுலாம் இங்கே எடுத்துகிட்டு போகிறீங்களா நீங்கள்? when you die are you going to take everything with you? ஏன் நாங்கள்லாம் போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது இல்லை, நீங்கள் மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்களா? ஏன் இப்படி அனிமல்ஸ் பேரை சொல்லி அசிங்கமாக சம்பாதிக்கிறீங்க? எதுக்காக உங்களுக்கு இந்த சம்பாத்தியம்? இதெல்லாம் இந்த கரப்ஷன் மாத்திரம் இல்லைனாக்கா இந்த ஏபிசி பியூட்டிஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓரளவுக்கு நமக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆகும். ஏன் வந்து இந்த டாக்ஸோட பாப்புலேஷன் மட்டும் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம அந்த நாட்டு நாய் வந்து யாரும் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில். ஸ்ட்ரே டாக் மாதிரி இது சுற்றுறதுக்கு காரணமே பெடிகிரி டாக்ஸை வாங்கி வைக்கிறது தான். இந்த பெடிகிரி டாக்ஸை ஏன் இவ்வளோ ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுங்களோட லைஃப் ஸ்பேன் கம்மி, இதுங்களுக்கு நிறைய டிசீசஸ் வரும். ஸோ இது மூலமாக வந்து அந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியும் இந்த டாக்டர்ஸையும் இவங்கெல்லாம் சர்வே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு வருமானம் வருதுங்கிறதுனால இவங்க அந்த பெடிகிரி டாக்ஸை ப்ரமோட் பண்ணுறாங்க. நாட்டு நாயை வந்து ட்ரைனிங் பண்ண முடியாது, இதுங்களை வந்து அன்பிரடிக்டபிள் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அத்தனையும் அப்பட்டமான பொய். பிகாஸ் இந்த நாட்டு நாய்களை தான் நானும் ரொம்ப நாளாக ரெஸ்கியூ பண்ணி வச்சிட்ருக்கேன். நல்லா அழகாக சின்ன குழந்தைலேருந்து ட்ரெயின் பண்ணுறோம், நல்லா வாய்ஸ் கமாண்டுக்கு ஒபே பண்ணுது. அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்கு நாட்டு நாயை சும்மா அனாவசியமாக கெட்ட பேர் கொடுக்குறாங்க அதுக்கு அப்படின்னா, இவங்களுக்கு அந்த பெடிகிரி டாகை விற்கிறவங்க ப்ரீடர்ஸு, இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பெடிகிரி டாக்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் இதில் ஒரு வருமானம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் இவங்க ஒரு டாக்ஸிக் வே ஆஃப் ஏர்னிங் மணி. எப்படி சொசைட்டியில் ஏதோ ஒரு பர்டிகுலர்
ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸை வந்து நஷ்டப்படுத்தி அவங்கள வந்து கஷ்டப்பட வச்சு இவங்களோட டாக்ஸிக் ஏர்னிங் இது இட்ஸ் கோயிங் டு சம்ஹவ் டிஸ்ட்ராய் தம் ஓன்லி. இந்த மாதிரி வந்து இந்த பீப்புள் இவங்களால தான் வந்து இந்த டாக்ஸ் நாட்டு நாய்களுக்கு கெட்ட பேர். தே ஆர் வெரி வெரி இன்டெலிஜென்ட், தே ஆர் அப்சல்யூட்லி மேனேஜபிள், தே ஆர் ஹெல்த்தி, தே ஹேவ் அ லாங் லைஃப் ஸ்பேன். இப்போ நம்ம ஒரு டாகை ட்ரெயின் பண்ணுறோன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு லைஃப் ஸ்பேன் நிறைய இருந்ததுன்னா நம்ம அந்த ட்ரைனிங்கில் கிடைச்சி கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு நிறைய பெனிஃபிட் வருது நமக்கு. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் நாட்டு நாய் யூஸ் பண்ணலாம். நாட்டு நாயிலும் நிறைய வெரைட்டி இருக்குது, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆர்மியில் யூஸ் பண்ணலாம், போலீஸில் யூஸ் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். கட்டாயமாக அவங்கள ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ இதை ட்ரெயின் பண்ண முடியாது இதெல்லாம் சொல்கிறதுலாம் வந்து அபத்தம். இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போது இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க வந்து ரோட்டில் போகிறாங்க, யாரோ ஒரு ரவுடி வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா உடனே அங்கே இருக்க நாய் குலைக்கும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சாலே அங்கே உட்காந்து ஒரு கடையில் டீ குடிச்சிட்ருப்பார், அவர் கூட ஆனால் ரியாக்டே பண்ண மாட்டார். ஏன் நமக்கு என்ன வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாகுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு 15,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ரூபா அவர் போனீங்கன்னா அவர் உங்களை கண்டுக்காமல் போயிடுவார். ஏன் நீங்கள் திருப்பி கேட்டுருவீங்களே. அதே இந்த டாகுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு பிஸ்கெட் வாங்கி போட்டிங்கனாக்கா அடுத்த தடவை உங்களை எங்கேயோ பார்த்துட்டு ஓடி வரும். எதுக்கு அனாவசியமாக இந்த ஃபியர், எதுக்கு அனாவசியமாக இந்த வெறுப்பு இந்த டாக்ஸ் மேலே? இதெல்லாம் நான் சொல்கிறதுலாம் ஒரு உண்மை. ஏன்னா பர்சனலி எனக்கு வந்து இந்த நாட்டு நாயை வளர்க்குறதுல அனுபவம் இல்லாமல் நாங்கள் எங்கள் வீட்லேயும் பெடிகிரி டாக் இருந்தது. ஒரு ஸ்டேஜில் ஒரு நாட்டு நாய் வந்து நான் அடிப்பட்ட ஒரு டாகை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்தப்போ அப்போ எனக்கு ஒரு ஆர்மி டாக்டர் வந்து எனக்கு இந்த நாட்டு நாயோட பெருமைகள்லாம் சொன்னார். எனக்கு சொல்லிவிட்டு இதை வச்சுக்கோன்னார். அந்த டாக் வந்து எனக்கு ஒரு 3 times வந்து எங்களை ஒரு ரொம்ப ஆபத்தான சூழ்நிலைகள்லேருந்து காப்பாற்றிருக்கு, உயிரே காப்பாற்றிருக்குன்னு சொல்லலாம். அதால் நம்ம இன்ஃபேக்ட் எங்களோட சேர்ந்து ஒரு பெரிய பிளாக்கில் பெரிய ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நாய் கொடுத்த அலர்ட்னால நாங்கள் எல்லோரும் வந்து கரெக்ட் டைமில் வந்து வெளியே ஆஃப் பண்ணிட்டோம், வந்து மெயின்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு 4 ஃபேமிலியோட உயிரே காப்பாற்றிருக்கு அந்த நாய். இப்படி டாக்ஸ் வந்து ப்ளீஸ், உங்களுக்கு டாக்ஸ் மேலே விருப்பம் இல்லையா, உங்களுக்கு ஏதோ சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மா பயமும் ஊற்றிட்டாங்களா, அவங்கள வெறுக்காதீங்க, விலகி இருங்க, பரவாயில்ல, நியூட்ரலாக இருங்க. பட் வெறுப்புங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த ஏபிசியை கவர்மெண்ட் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இது டோட்டலி ஏபிசி ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் ஆகாத இருக்கிறதுக்கு காரணம் ரூட்லேருந்து இருக்கிற கரப்ஷன். இந்த கரப்ஷனுக்கு எதிராக தான் கோர்ட் ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி நாட்டில் எத்தனையோ ப்ராப்ளம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மாட்டை ரோட்டில் விடுறாங்க, அதனால எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. எத்தனையோ பேர் ஹோர்டிங்ஸ் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை பிறக்கிறதுக்கு, பியூபர்ட்டிக்கு, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு, என்னத்துக்கெல்லாமோ ஹோர்டிங் வைக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஹோர்டிங் வைக்கிறாங்க. Why court is not taking a suo moto action against these people? ஹோர்டிங் வச்சு ஒரு பெண் இறந்தே போனாங்க இந்த ஹோர்டிங் மேலே விழுந்ததுனால. Why court is not taking a suo moto case on that? அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு இடத்துலையும் பப்ளிக் பிளேசஸை மிஸ்யூஸ் பண்ணுறது, என்ன தான் நாட்டில் என்னெல்லாம் நடக்கலான்னு கேளுங்க. ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னாக்கா so many things are happening, so many anomalies are there. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இன்றைக்கி சுகர், பிபி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிறதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் எங்கேருந்து வருது கேளுங்க. உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பி ஆஃபீஸ் போகிறதுக்குள்ள நீங்கள் உயிரோட தான் போவீங்களான்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் வயலேட்டர்ஸ்க்கு ஹெவி ஃபைன் போடுங்க. ஏன் டிராஃபிக் வயலேட்டரை பிடிக்காமே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க? பிடிங்க. Why this action is not taken against traffic violators? Why rapists are roaming around? அண்ட நாட்டிலேருந்து உள்ள அகதியாக வந்துட்டு அவங்கெல்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. So many problems are there. If you have to take suo moto cognizance of an issue, there are so many issues. Lakes are being looted. லேக் ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்து குடிசைகள் போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி என்க்ரோச் பண்ணி வாட்டர் பாடிஸை ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடியே வாட்டருக்கு வர கெனாலை அடிக்கிறாங்க, குப்பையை கொட்டுறாங்க.
குப்பை ஏன் இந்த ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுன்னா குப்பையை வந்து ரெண்டாக பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு. வை கோர்ட் இஸ் நாட் டேக்கிங் சோ மோட்டோ காக்னிசன்ஸ் ஆஃப் தீஸ் இஷ்யூஸ்? இந்த டாக் இஷ்யூ மட்டும் ஏன் எடுத்திருக்கீங்க? ஸோ தெர் இஸ் something involved in it. Let people wake up. Why our tax money is being utilized in such useless projects which are not going to stand? கேள்வி கேளுங்க. ஏபிசினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏபிசியை ஏன் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னு கேளுங்க. ஏபிசி சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களால் எதாவது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். பட் டோன்ட் பி நியூட்ரல். திஸ் இஸ் நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு கரப்ஷனுக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாதீங்க. அதனால தான் நிறைய ப்ராப்ளம் வருது. மாடுகள், ஒரு காளை மாடுக்கு 3 சர்டிஃபிகேட் வாங்கி ஆகணும்னு ஒரு லா போடுறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்குள்ள அந்த விவசாயிக்கு அவனுக்கு அவ்வளோ பைசாவும் இருக்காது, அவனால் அலையவும் முடியாது. கடைசியில் அந்த காளை மாடை ரோட்டில் விட்டுறான். எதுக்கு இதை தேவையில்லாத லா? ஃபைனலி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் கரப்ஷன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தவறான வழிகளை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு ரீசனால தான் இந்த ஏபிசி ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ லெட் அஸ் வேக் அப். ஏன் பணம், டேக்ஸ் பணம் எங்கே போகுது? ஏன் ராங் ப்ராஜெக்டில் போடுறீங்க? அதை தவறான ப்ராஜெக்டில் கொண்டு போடக்கூடாது. அதை இதை கேட்குறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரைட் இருக்குது. எல்லாரும் வந்து இந்த பெட்டிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரிமெம்பர் தட் இந்த வேர்டிக்னால் மக்களுடைய வரி பணம் வந்து தவறான ஒரு விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணி அனாவசியமாக வேஸ்ட் ஆக போகுது.